Hey beauties, let's welcome to Kanmani Vlogs. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கொடைக்கானல் சீரிஸ் தாங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்க இன்னும் கொடைக்கானல் போகலாம்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. இது வந்து பார்ட் 1. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலி கொடைக்கானலுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டிருந்தோம். அதில் ஒரு சாக்லேட் பார்த்தோன்னா எனக்கு ஒரு டைலாக் தாங்க நான் வந்துச்சு. ரோடே ஒரு வழியாக தான் இருந்துச்சு. அதுக்கும் ஒரு டைலாக் நான் வந்துச்சு. அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ. ஃப்ளட்டு வந்த டைமில் நான் வந்து எடுத்தது. அண்ட் ஊர்லலாம் எல்லாமே ஃப்ளட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஜனவரியில் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். அதை தான் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னா கொஞ்சம் வந்துட்டு பிஸியாகவும் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு போட முடியலை. வீடியோ எடிட் பண்ணால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடிட் பண்ணி வச்சுட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு கொடைக்கானல் ஊட்டிலாம் நீங்கள் போகிறதா இருந்தால் பாஸ் கேட்குறாங்க. ஸோ பாஸ்க்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஊட்டிக்கு கிளம்புங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து மெஹந்தி வந்து விட்டுருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரியும் போட்டிருந்தேன். அண்ட் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 1:34. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. 2 hours 42 minutes இருக்குது மேப்பில் காமிக்கிறது. மேப் பார்த்து தான் நாங்கள் வந்து போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக அண்ட் ஃபன்னாகவும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஸ்ரீ சரவண பவனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிறைய டாய்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கூலிங் கிளாஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஹோட்டலில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சர்வ் பண்ணுறவங்க நம்மளுக்கு வந்து வெயிட்டர் சர்வ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க வந்துட்டு சிரிச்ச மூஞ்சோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து எழுதி விட்டுருந்தாங்க. ஸோ அது மறந்துட்டேன். அந்த ஒரு கோட் வந்துட்டு ரியலி அவங்க எங்களுக்கு சர்வ் பண்ணவங்க வந்துட்டு ரியலி ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் எங்களுக்கு வந்து சர்வே பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே தான் எங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ வர கஸ்டமரை வந்து அவங்க இப்படி தான் வந்துட்டு கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பார்த்திங்கன்னா மீல்ஸ் தாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மினியேச்சரும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் தான் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே திரும்பவும் கார் எடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் எல்லாமே அழகழகான மவுண்டெயின்ஸ் அண்டு தண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கொடைக்கானல்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து பார்த்த உடனே தான் கொஞ்சம் ஓகே ரீச் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தாங்க கொடைக்கானலுக்கே போகிறேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே இந்த புளியங்காய் மரம் பார்த்துட்டு தான். ஸோ அங்கே பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது. ட்ராவல் அப்போ யாருக்காவது வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி லெமன் அண்ட் புளி இந்த மாதிரிலாம் கேரி பண்ணிட்டு போனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த வாமிட் சென்சேஷனை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக கொடைக்கானலுக்குள்ளே ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுலேருந்தாங்க அப்படியே ரூட் ஸ்டார்ட் ஆகுது. ரியலி ஃபஸ்ட் டைம் போகிறனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எனக்கு அந்த மலையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக கொஞ்சம் த்ரில்லாகவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து எக்ஸைட்டடாக தான் வந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ காரில் போகிறதுனால இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா நம்ம காரை அங்கங்கே பார்க் பண்ண முடியாது. அண்ட் காரையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்கன்னா ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு வந்துடணும். அங்கங்கே நம்ம போய்ட்டு ஷாப்பிங் பண்ணுறோம் அங்கே போகிறோம்லாம் நம்ம வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்களேன் வியூ எப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன்னா நிஜமாகவே நேரில் திரும்பவும் அங்கேயே நான் போய் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் போக 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 பார்த்திங்கன்னா அப்படியே காது கொஞ்சம் அடைக்கிற மாதிரியே இருக்கும், சில்லாக வேறு இருக்கும். வெளியே ஜன்னலை திறந்து நீங்கள் கை நீட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில் காற்றா இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு காரில் போகிறதுனால மைனஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கங்கே நம்ம பார்க் பண்ண முடியாது, அதுதான் அங்கே மைனஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அங்கே வந்து சைக்கிள் வந்து கொடுப்பாங்க, பைசைக்கிளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பை வாக் தான், நம்ம எங்கே போகிறதுனா வாக் தான் பெஸ்ட்டு. கார் எடுத்துகிட்டு நம்ம போகிறது வந்துட்டு அங்கே வந்து சேஃப் கிடையாது. அதுவும் இல்லாமல் கார் எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயுமே நம்ம போய் ஸ்டாப்பும் பண்ண முடியாது, அதான் அங்கே மைனஸ். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம், குற்றாலம் மாதிரியே இருந்துச்சு பார்க்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்ளை ஆகுது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எனக்கு செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைமாக போகிறோமா பெட்ரோல் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு பாதி டேங்க் காலியாச்சு, ஏறத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு இங்கே ஓரம் கட்டி பெட்ரோல் கடைசியில் ஃபைனலாக போட்டுட்டோம். இந்தியன் ஆயில் தான் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயிலில் நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, அந்த வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன், அதே டைம் வந்துட்டு நான் ஹோட்டலும் சர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து அன்பிளான்டாக தான் நாங்கள் வந்து எனக்கு தெரியும் நம்ம வந்து கொடைக்கானல் தான் போகிறோம் அப்படின்ட்டு, ஆனால் ஹோட்டல்லாம் நம்ம புக் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா பார்த்தோம் நெட்டில் பார்க்க ஃபுல் தான் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஜனவரியில் தான் நாங்கள் போயிருந்தோம், அதுவும் லீவ் டைமில் தான் போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ஹோட்டலில் வந்து பிடிச்சிட்டோம். அண்ட் ஃபேமிலியாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ரூமாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் லக்கேஜை தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலாக எங்களுக்கும் ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரூம் காமிச்சு தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு ரூம் வந்து தந்தாங்க. எத்தனை பேருன்னு கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தரோம், எக்ஸ்ட்ரா பெட்ரூம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஹோட்டல்ஸ் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கார் இன்சைட் பண்ணோன்னே லைட்லாம் ஆன் பண்ணுறது அதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் அப்படியே விளாக் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க, பட் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அதை தான் எனக்கும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அம்மா பாப்பா, அப்புறம் என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான், அண்ட் அப்புறம் வந்து மச்சான், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மாமி, அவ்வளோதான். இத்தனை பேர் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ரூம்ஸில் வந்துட்டு கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், அதுக்கப்புறம் சுகர் அண்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேயும் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர்னு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கிட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து போட்டுக்கலாம். அண்ட் அப்புறம் அவங்களுடைய ஹோட்டலோடைய மெனூஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம ரூம்லேருந்தும் ஆர்டர் பண்ணால் வந்து ரூமுக்குமே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா போனோடனே டிவி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டிவி ஆஃப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டூர் காமிக்கிறோம் வாங்க. பாத்ரூம் டூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ட்ரையர் வச்சுருந்தாங்க, அப்புறம் டவல். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பாக்ஸில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், ஆக்சுவலி கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ட்ரையாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த ஹோட்டலில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆனால் வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ வாஷ் பேஷனும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு ஷவர்லையும் சரி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய சோப்பு, அப்புறம் வந்து ஷவர் ஜெல், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஷ் தான், அந்த பாக்ஸில் 2 ப்ரெஷ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஷ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா டவல் அண்ட் மிரர், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அந்த மிரரில் தெரியுது பாருங்கள் ஹேர் ட்ரையர். ஸோ அது வந்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் இதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ கச்சா ஆக்சுவலி ரூமை தேடி ஹோட்டல்ஸ்க்கு போய் ரூமை ஒரு 3 ரூம் தேடிப்போம். 3 ரூம் தேடியுமே எல்லாமே ஃபுல்னு வந்துருச்சு. அப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ் போல், அதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போனோடனே தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, எந்த கடையை பார்த்தாலும் சாக்லேட் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் வெரைட்டி சாக்லேட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதையுமே அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அண்ட் ஊருக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சாக்லேட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் சாக்லேட் வாங்கிட்டு இருந்தோம்.
அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சாக்லேட்டே பிடிக்காது. பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அப்படியே ஆப்போசிட், சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். சாக்லேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் இந்த கல் கொக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அது எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து வச்சுருக்காங்க. அந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, முல்தானி மெட்டி பவுடர், அதுக்கப்புறம் அதிமந்திரம், அப்புறம் இன்டேக்குக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய ஹெல்த்தியான இன்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா தேன் போட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாமே பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வால்நட்ஸ் இருந்துச்சு, டேட்ஸ் இருந்துச்சு, இது எல்லாமே நிறைய நட்ஸும் இருக்குது. அண்ட் நிறைய ஜெல்லிஸ் அண்ட் செரிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ அதெல்லாமே அப்படி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ அவ்வளோ புதுசாக இருந்துச்சு, என்னடா இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதை தான் வச்சுருந்தாங்க. கடைசியில் ஃபைனலாக நாங்களும் வந்து வாங்கிட்டோம். அண்ட் அந்த கடையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் குயின் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இருந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா தி ஹம்யூஸ். அண்ட் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் 2 டேஸாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் டின்னர் லன்ச்லாம் நாங்கள் வந்து பேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு நைட்டு தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டின்னர் மட்டும் பே பண்ணி சாப்பிட்டோம். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ரெசார்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கீழே வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ள ரெசார்ட் வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சேர் தாங்க நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நாங்கள் போனது வந்து 6 பேர் வந்து போயிருந்தோம். 6 பேர் நாங்கள் வந்து இந்த சேர் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மெனுவுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர் மைனஸ், நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மருதாணி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ஸோ அதையும் அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பிளேட் வந்து வச்சுட்டாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபிஷ் ஃபிங்கரோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் ஃபிஷ் ஃபிங்கர் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ரைஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரான் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரான் கிரேவி வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா வந்துட்டு பிடிக்கலை. அண்ட் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து டில் நைட்டு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்ளை ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரான் கிரேவியுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுதான் நான் வந்துட்டு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.